பைரவி சீரியல்ல அப்கமிங் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பைரவி காயத்ரிக்காக ஒரு மாப்பிள்ளைய பார்த்துருக்காங்க இல்லையா? நாளைக்கு வராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்ப மாப்பிள்ளை வீட்ல இருந்து பொண்ணு பார்க்கறதுக்காகவும் வந்துடுறாங்க. அதே டைம்ல சிவாவோட அம்மா இந்த கல்யாணத்தை எப்படியாச்சும் குட்டி கலாட்டா பண்ணி தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு தான் ஏற்கனவே திட்டம் போட்டுட்டாங்க இல்லையா? ஸோ இப்போ மாப்பிள்ளை என்ன பண்றாரு? என்ன வேலை பார்க்குறாரு? எவ்வளோ சம்பளம்? அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க. ஸோ மாப்பிள்ளையோட அப்பா இருந்துக்கிட்டு மாப்பிள்ளை தமிழ் ஆசிரியராக இருக்கிறாரு. பிடித்தமெல்லாம் போக ஒரு 20,000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. 20,000 ரூபாயை வச்சு எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் அப்படின்னு வேணும்னே சிவாவோட அம்மா கேட்க, நம்ம அன்னபூர்ணி அம்மா அவங்க கிட்ட காசு இல்லைன்னா என்ன, அதான் நம்ம கிட்ட காசு இருக்குல்ல, ஸோ எதுக்கு அவங்க கிட்ட அவங்க சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளே கொடுத்துருவோம், வீடெல்லாம் கட்டி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாப்பிள்ளையோட அப்பா அதெல்லாம் ஒன்றுமே வேணாங்க, நீங்கள் கட்டின புடவையோடு அனுப்புனா போதும், நாங்கள் ராணி மாரி வச்சு பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படியாப்பட்ட மாப்பிள்ளையை நம்ம பைரவி வந்து காயத்ரிக்காக பார்த்துருக்கிறத பார்த்துட்டு இங்கே அன்னபூர்ணியாக இருக்கட்டும், ஆறுமுகமாக இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கல்யாணத்தையும் பேசி முடிச்சிடுறாங்க. இங்கே சிவாவோட அம்மா என்ன குட்டி கலாட்டா பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் தெரியல. ஒரு பக்கம் நம்ம ஆறுமுகம் பைரவிக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்ததுனால அப்கமிங்கில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.